அனைவருக்கும் வணக்கம். இது திருமதி செல்விகா சகாதேவன் விமோசனா இல்லத்தில். இன்றைய நாட்களில் நாங்கள் அதிகமாக கேள்விப்படுவது இந்த மது போதைப் பொருள் பாவனையால் நாட்டில் ஏற்படும் அவதூறான செயல்கள் பற்றி. அதிகமான இளைஞர்கள் மது போதைப் பொருள் பாவனையால் போலீசாரினால் கைது செய்யப்படுகிறார்கள், சிறைச்சாலை செல்கிறார்கள். அதிமேதகு ஜனாதிபதியின் வேண்டுகோள் இதுதான்: மது போதைப் பொருள் பாவனையை வேரோடு அழிக்க எல்லோருமாக சேர்ந்து பாடுபடுவோம். எல்லோருமாக தங்கள் பணிகளை செய்கிறார்கள். இந்த மது போதைப் பொருள் பாவனையால் இலங்கையில் நாள் ஒன்றுக்கு 50 பேர் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் இளைஞர்கள் மாத்திரமல்ல, யுவதிகளும் அடங்குகின்றனர். இவர்கள் பெற்றார்களுக்கு பிள்ளைகளாகவும், கணவனுக்கு மனைவியாகவும், மனைவிக்கு கணவனாகவும், பிள்ளைகளுக்கு பெற்றோராகவும் இருக்கிறார்கள். இவர்களை ஏன் நாம் இழக்க வேண்டும்? இந்த மது போதை பாவனையால் உங்களுக்கு ஏற்படும் நன்மை என்ன? எங்களுடைய கல்வியை இழக்கிறோம், பொருளாதாரத்தை இழக்கிறோம், வாழ்க்கையை இழக்கிறோம். இவர்களுடைய மனநிலைதான் என்ன? இவர்கள் மனதில் உள்ளதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. இவர்களுடைய மூளை திறன்களுக்கு ஏற்றமாக அவங்களுக்கு செயல்பட முடியவில்லை. அடிப்படையிலே அன்பை கொடுக்கவும் அன்பை பெறவும் தெரியவில்லை. மனதில் என்ன விதமான குழப்பங்களுக்கு இவர்கள் ஆளாகிறார்கள். இதை கண்டறிந்து மருந்துகளால் குணமாக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்து விமோசனா இல்லத்தில் மன அமைதிக்கான செயல்பாடுகளும் ஆற்றுப்படுத்தலுக்கான செயல்பாடும் அதிகம் நல்ல ஒரு சிலபஸ் வச்சிருக்கிறோம் இங்கு. அதன் அடிப்படையிலே குடி போதைப் பொருள் நோயாளிகள் விமோசனா இல்லத்தில் வந்து அதிகமாக குணமடைந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் மற்ற இடங்களில் இல்லாத ஒரு செயல்பாடு விமோசனா இல்லத்தில் இருக்கிறது. சுதந்திரமாக மது போதைப் பொருள் பாவனையில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு பயிற்சி நெறி. இதை நாங்கள் வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் இன்னும் அதிகமான மது போதைப் பொருள் நோயாளிகளை எங்களால் குணப்படுத்த முடியும். எங்களாலும் ஒரு சிறு அளவில் இந்த மது போதைப் பொருளுக்கு இந்த நாட்டுக்கு உதவி செய்ய முடியும். நாங்கள் காத்திருக்கிறோம். இன்னும் அதிகமான பேர் சுகமடைய வேணும். இந்த மது போதைப் பொருள் இலங்கையை விட்டு முற்றுமாக ஒழிய வேணும் என்றதே எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. எல்லோருமாக சேர்ந்து செயல்பட்டால் இந்த நாடை நாங்களும் கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு வருவதற்காக நாங்களும் பாடுபடுகிறோம். நன்றி, வணக்கம்.